தமிழ் கூடலின் அன்பான வணக்கங்கள். அழகு 2 சங்க இலக்கியமும் சங்கம் மருவிய கால இலக்கியமும். தமிழ் பகுதிகளில் ரொம்ப முக்கியமான பகுதி இந்த அழகு 2. ஏன்னா நம்ம பள்ளி பருவத்தில் நிறைய நூல்கள் கேள்விப்பட்டிருப்போம். இதனோட உட்தலைப்புகள் பார்த்தோம் அப்படின்னா 8 தொகை, 10 பாட்டு, 15 கீழ்கணக்கு நூல்கள், இவற்றினோட காலங்கள், அடுத்த தொகுப்பு முறை, பாடுபொருள், அகநூல்கள், புறநூல்கள், அகப்புற நூல்கள், அறநூல்களின் சிறப்புகள், இது சார்ந்து இதில் அழகு 2ல் 10 உட்தலைப்புகள் இருக்குது. இந்த தலைப்புகள் நம்ம எவ்வாறு அணுகலாம், எவ்வாறு படிக்கலாம் என்பதை பற்றி, எத்தனை நாட்கள் படிக்க முடியும் சொல்லிட்டு ஒரு நம்ம கால அளவு கொடுத்துருக்கோம். 8 தொகையில் நமக்கு 8 நூல்கள் இருக்கும், நமக்கு தெரியும். 8 நூல்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஏன் இந்த தொகை நூல்கள் முதல்ல சொல்கிறோம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 10 பாட்டிலே 10 நூல்கள் தான் இருக்குது. அதற்கான விளக்கம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தொகை நூல் என்பது பலரால் எழுதப்பட்டு தொகுக்கப்பட்டது. பாட்டு என்பது ஒரு நபரால் எழுதப்பட்டது. அப்போ 10 பாட்டு 8 தொகைக்குள்ள வேறுபாடு பாருங்கள். 8 தொகையில் 8 நூல்கள், அதனோட சிறப்பம்சங்கள், அதனோட தன்மைகள்லாம் பார்த்தா ஒரு நாளில் படிக்க முடியும். அடுத்து 10 பாட்டு பார்த்தோம் அப்படின்னா 10 நூல்கள், இதனோட சிறப்பம்சங்கள் பார்த்தாலும் ஒரு நாளில் படிக்க முடியும். 17 குறுக்கு நூல்களில் 18 நூல்கள், அதனோட காலங்கள் பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டையும் சேர்த்து நம்ம 2 நாட்களில் படிச்சிட முடியும். அடுத்து தொகுப்பு முறையும், பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன, அது 8 தொகையாக இருந்தாலும் சரி, 10 பாட்டாக இருந்தாலும் சரி, 15 கீழ்கணக்கு நூலாக இருந்தாலும் சரி, அதனோட தொகுப்பு முறையும், அதில் என்னென்ன பாடுபொருள்களை பற்றி பாடப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த 2 தகவல்களையும் ஒரு நாளில் படிக்க இயலும். அப்போ இதுவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 நாட்கள் ஆகிருக்கு. அடுத்து அகநூல்கள், எதையெல்லாம் அகம் சார்ந்த தகவல்களை தருது, அடுத்து எதெல்லாம் புறம் சார்ந்த தகவல்களை தருது. உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 8 தொகையில் 5 நூல்கள் அகம் சார்ந்ததாக இருக்கும், 2 நூல்கள் புறம் சார்ந்ததாக இருக்கும், ஒரு நூல் அகம்புறம் சார்ந்ததாக இருக்கும். அதே போல் 10 பாட்டிலையும் பிரிவுகள் இருக்குது. அப்போ இந்த வேறுபாடு நம்ம பார்க்கணும் அப்படின்னா அகம் சார்ந்தும் அகநூல்களும் புறநூல்களும் ஒரு நாளில் படிக்க இயலும். அந்த வேறுபடுத்தி நம்ம படித்தோம் அப்படின்னா. அப்போ அடுத்து பார்த்தோம்னா அகப்புற நூல்கள், உதாரணத்துக்கு 8 தொகையில் பரிபாடல், அகத்தையும் பேசும் புறத்தையும் பேசும். அது போன்று 10 பாட்டிலையும் நூல்கள் உண்டு. அப்போ அகப்புற நூல்களை பற்றி படிக்கணும் அப்படின்னா ஒரு நாள் கால அவகாசம் போதும், ரொம்ப தெளிவாக படிக்க முடியும். அடுத்து இறுதியான தலைப்பு அறநூல்களின் சிறப்புகள். 15 கீழ்கணக்குகளில் 10க்கும் மேற்பட்ட நூல்கள் அறம் சார்ந்த விஷயங்களை கூறும். அதனோட சிறப்புகளை பற்றி படிக்கணும் அப்படின்னா ஒரு நாட்கள் போதுமானது. அப்போ மொத்த நாட்கள் பார்த்தோம் அப்படின்னா 8 தொகைக்கு ஒரு நாள், 10 பாட்டுக்கு ஒரு நாள், 15 கீழ்கணக்கு காலங்களுக்கு 2 நாள், தொகுப்பு முறை பாடுகளுக்கு ஒரு நாள், அகநூல்கள் புறநூல்களுக்கு ஒரு நாள், அகப்புற நூல்களுக்கு ஒரு நாள், அறநூல்களின் சிறப்புகளுக்கு ஒரு நாள், மொத்தம் 8 நாள்கள். 8 நாள்களுக்குள்ள இந்த தலைப்பை முழுவதுமாக படிக்க இயலும். நான் ஏற்கனவே சொன்னது போல் குறிப்பெடுத்து நம்ம படித்தோம்னா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து ஒரு 2 அல்லது 3 முறை தேர்வு நெருங்கும் நேரத்தில், அறிவிப்பு வரும் நேரத்தில் நம்ம 2-3 முறை திரும்பி பார்த்தால் இதில் உள்ள அத்தனை செய்திகளும் நமக்கு அத்துப்படியாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 8 நாட்களில் முடிக்க முயற்சி செய்யுங்கள், முயற்சி எடுங்கள், தொடர்ந்து பயிற்சி எடுங்கள், இறுதியாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.